பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து ஊழியத்தை செய்துக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, போராடிக்கிட்டே இருங்க, மன்றாடிக்கிட்டே இருங்க. கர்த்தர் சமூகத்தில் பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. ஆண்டவரே உங்களுக்கு இறங்கி கர்த்தர் வெற்றியும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். தேவ பிள்ளைகளை, இந்த 2வது சனிக்கிழமை கூட்டம் இருக்காது, 2வது சனிக்கிழமை டெலிவரன்ஸ் ப்ரேயர் இருக்காது. அதுக்கு பதில் பிரியமானவர்களே, நெக்ஸ்ட் வீக்கில் 15ஆம் தேதி விசேஷத்தை ஒரு உபவாச கூட்டம் வச்சுருக்கிறோம். காலையில் 9 மணிக்கு ஆரம்பமாகும். அந்த கூட்டத்துக்கு வந்துடுங்க. கவர்மெண்ட் ஹாலிடே ஆகையினால் அந்த நாளில் நீங்கள் தயவுசெய்து வந்துடுங்க. 16ஆம் தேதி சாயங்காலம், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மீட்டிங் இருக்குது. அன்றைக்கும் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளை நிறைய பேர் மற்றவங்களுக்கு போதிப்பாங்க. மற்றவங்களுக்கு இப்படி இருக்காத, அப்படி இருக்காத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் தனக்குத்தானே சொல்லிக்க மாட்டாங்க. நான் எங்கே மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் எங்கே தப்பாக இருக்கிறேன், நான் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை, என் காரியம் என்னன்றது தனக்குத்தானே அவங்க எதுவும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு போதிக்க மட்டும் அவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு போதிப்பாங்க, மற்றவங்களுக்கு பண்ணுவாங்க. ஆனால் தனக்குத்தானே போதித்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. தேவ பிள்ளைகளை, முதலாவது உன் கண்ணில் உத்திரத்தை எடுத்து போடுன்னு பைபிள் சொல்லுதுங்க. உங்களுக்கு நீங்கள் போதிங்க. எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், எங்கே சரியாக ஜெபம் பண்ணல, எங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறோம், என்ன செய்கிறோம், அதை யோசித்து பார்த்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை விடுவிப்போம், விடுதலைக்குள்ளே போவோம். தாவீது சொல்கிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை சோதித்து பார்த்து ஆண்டவரே நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். நம்ம இடத்துல இருக்கிற குறைகளையும் குற்றங்களையும் நாம் சரிப்படுத்துவதை விட்டுட்டு மற்றவங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கே போதிச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்மை நாம் போதிக்கலாம், நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ளலாம், நம்மை நாமே சீர்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ளே எல்லாரையும் குறை சொல்லுகிற காரியம் எங்கள் இடத்துல உண்டு, மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசுகிற காரியம் எங்கள் இடத்துல உண்டு. ஆனால் எங்களுக்கு நாங்களே சரிப்படுத்தி கொள்வது இல்லைப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். என்னை சரிப்படுத்துங்க. நான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன், எங்கே எங்களிடத்தில் குறை இருக்கிறது, எங்களிடத்தில் என்ன குற்றங்கள் இருக்கிறது, எங்களிடத்தில் இருக்கிற மீறுதல்கள் என்ன என்பதை குறித்து எங்களை சரிப்படுத்தி எங்களை விடுவித்து எங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு நாங்களே போதித்து விடுதலை பெற்றுக்கொள்ள தகப்பனே உதவி செய்வீராக. இப்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகனையும் இந்த மகளையும் தன்னை சரிப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து முடிப்பார். ஆமென், ஆமென்.